வீட்டில் சும்மா தானே இருக்கோம், சரி மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு நானும் எங்கள் அண்ணனுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன், மீன் பிடிக்க போகும்போது அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு. அது இந்த இடம் தான். இங்கே வந்து தான் எப்போதும் மீன் பிடிப்போம். எப்போ வந்தாலும் இந்த இடத்துல மீன் இருக்கும். அதை மொத்தமாக இந்த தடவை இறச்சி பிடிச்சிட்டு போக போகிறோம். இப்போ வந்தோன்னே ஒரு பள்ளத்தை எத்தணும். இதில் அந்தளவுக்கு மீனே இல்லை, ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் இருந்துச்சு, அதை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை லாஸ்ட்டில் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஏற்றிருக்கோன்னு. இப்போ இந்த நடுவில் பள்ளத்தில் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு பள்ளத்தை எத்திட்டு இருக்கும்போது மீன் நல்லா முன்ற சவுண்டு கேட்டுச்சு, அடிச்சிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதை மட்டும் தனியாக அணை கட்டி வச்சுருக்கோம். மீன் எங்கிட்ட ஓடிடாமங்கிற ஆதாளம்லாம் இருந்துச்சு. சரி விட்டோம் அப்படின்னா மீன் ஏறி ஓடி போயிடும் அப்படின்னு அங்கே ஒரு அணையை போட்டு எங்கிட்ட ஒரு அணையை போட்டோம், மீன் எங்கிட்ட ஓடாமல் இருக்கட்டும் அப்படின்னு. என்னால் அங்கே பேசவே முடியல, அந்தளவுக்கு மூச்சு வாங்கிச்சு. நாங்கள் 2 பேர் தான் வந்திருந்தோமா, அதனால் இறக்க முடியல, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. சரி வந்துட்டோம், பிடிச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னா சிரமமாக தான் இருந்துச்சு. சிரமத்தை பார்க்காம இறக்கி பிடிச்சிட்டோம். அந்த பழத்தில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக இந்த பழத்துக்கு விட்டுட்டு அந்த தண்ணி திறந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த பழத்தில் அணையை போட்டுருவோம். அணையை போட்டு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த பழத்துக்கு எடுத்து விட்டுருவோம். மறுபடியும் இந்த தண்ணியை வடிச்சிருவோம். இதே மாதிரி 3 டைம் பண்ணால் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மீனை பாருங்கள் காட்டு. 2 களி மீனை கிளப்பி சரி 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 2 வேலை களி மீன் தான் மீன் தான் மீன் தான். இதுக்குள்ள ஒரு மீன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நல்லா பாருங்கள், அந்த மீனோட வால் தெரியும். லாஸ்ட்டில் பிடிக்கும்போது காட்டு. அப்படியே இங்கே இந்த சைடு வந்தால் இங்கே ஒரு மீன் இருந்தது. இது சும்மா வெள்ளையே படுத்திருந்தது. சரி இப்போ பிடிச்சோம் அப்படின்னா ஓடி போயிடுவோன்னு தண்ணியை ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டு பிடிக்கலான்னு விட்டுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி வீடியோ எடுத்தேன். பார்த்து பைய எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மீன் காமிச்சல, அது அந்த மீன் தான். அது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. விராமீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் சேத்துக்குள்ளே சொல்லவே வேணாம், வலிக்கிட்டே ஓடும் அப்படியே. இது பாருங்கள் எப்படி ஓடுது அப்படின்னு. இந்த விராமீன் பிடிக்க போனால் இப்படி தான் வலிக்கிட்டு ஓடிட்டே இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கம்மாயில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மீன் வரும், குறவா இந்த மாதிரி மீன் வரும். அதை பிடிக்க தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னா கம்பு எடுத்து போட்டு அடிக்கிறது மீன். அது செத்ததுக்கப்புறம் பிடிக்கலாம், அப்போ ஓடாது அப்படின்னு டக்குனு விட்டுட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் நம்பிட்டு இருக்கு. குத்தி கிளப்பு லைட்டா நம்படி திருப்பி குத்தி கிளப்பு இப்படி வலிச்சல்ல இந்த களி நீனே பண்ணு களி வேண்டாம் கூட. போயிட மாட்டாங்க. என்ன இந்த அடுத்த ஒரு பள்ளம் இறச்சோம். அதில் எத்தனை மீன் இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டில் மீன் கொட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, 2 பேரும் தான் இறச்சிட்டு இருந்தோமா, கைப்புலாம் சவதியாக இருந்துச்சு, ஃபோனை தொட முடியல, அதனால் வீடியோ எடுக்கல. லாஸ்ட்டில் மீனை மட்டும் காட்டுற எத்தனை மீன் பிடிச்சோம் அப்படின்னு. கொட்டு இப்படியே கொட்டுவேன். மொத்தம் 7 விரால் மீன் பிடிச்சோம். அப்புறம் ஒரு 3 சிலேபி நல்லா ஒரு 1/2 கிலோ நல்லா பெரிய சைஸு. அதில் ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் தான் நல்லா 1.5 கிலோக்கு இருந்துச்சு. நல்லா 1.5 கிலோக்கு மேலே தான் இருக்கும், நல்லா பெரிய மீன். உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. 2 பேர் தான் மீன் நல்லா பெரிய மீன். ஃபஸ்ட்டு பிடிச்சது. இப்போ ஏன் இந்த மீனை கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மீனை பாருங்கள், கையே பெரிய கை தான், அதில் 2 சைஸ் இருக்குது இந்த மீன். இப்போ இந்த மீனை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. இது ஒரு 1/2 கிலோக்கிட்ட இருக்கும் போல், இந்த ஒரு மீனே 1/2 கிலோக்கிட்ட இருக்கும் போல். பாருங்கள் கையே மறைஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதே மாதிரி 3 மீன் பிடிச்சோம். 3 மீனில் எங்கள் அண்ணனுக்கு வந்து 4 விரால் மீன் 2 ஜிலேபி கொடுத்துட்டாச்சு.
எனக்கு வந்து 3 விரா மீன் ஒரு சிலேபி எடுத்துக்கிட்டேன். அவங்க கொஞ்சம் பெரிய குடும்பமாக, அதனால அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. இது எனக்குள்ள மீன். நான் ஒரு 3 விரா மீன் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு சிலேபி எடுத்துக்கிட்டேன். அண்ணனுக்கு மிச்சத்தை கொடுத்து விட்டேன்.